மைசூர் சாம்பார் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். அரை கிலோ பருப்பு எடுத்துக்குவோம். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். 5 பல் பூண்டு போட்டுக்குவோம். 8 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். சிறிதளவு கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம். பருப்பு நல்லா மலர்ந்துருச்சு. 3/4 வேக்காடு பருப்பு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம காய்கறி போட்டு வேக வச்சுக்குவோம். அரை கிலோ பருப்புக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், 100 கிராம் உருளைக்கிழங்கு, இந்த 3 காயை மிக்ஸ் பண்ணி போடுறோம். இது இல்லாமல் மாங்காய் சேர்த்துக்கிறோம். காய் வெந்த பிறகு லாஸ்ட் நேரத்தில் மாங்காய் போடணும். ஃபஸ்ட்டு காயை போட்டுக்குவோம். இதோட 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்குவோம். சிறிதளவு புளியை தனியாக எடுத்து ஊற வச்சுக்குவோம். காய்கறியெல்லாம் போட்டாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலா பொடியை போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், சிறிதளவு மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு நம்ம காய்கறியை வேக வைக்கணும். 4 சைடு நல்லா மசாலாவை கிண்டி விடணும். கிண்டி விடாமல் விட்டுறக்கூடாது, ஏன்னா லைட்டாக கட்டி பிடிச்சிரும். ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும். காய் வந்த பிறகு மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ பருப்பை குக்கர்லாம் வேக வைக்கல, சாதாரண சட்டியில் தான், அடுப்பில் தான் வேக வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம், அதிகபட்ச 1/4 மணி நேரத்தில் பருப்பு நல்லா வெந்துடும். ஏன்னா நாட்டு துவரம் இருப்பனால ஒன்றும் நம்ம குக்கரில் போட வேண்டியதில்லை. ஈஸியான மெத்தடில் நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் மாங்காய் போட்டுக்குவோம். 1 மாங்காய் வச்சுருக்கோம். அந்த மாங்காயை கட் பண்ணி போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மாங்காய் வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்குவோம். மாங்காய் நல்லா வெந்து கொதிச்சிருச்சு. இப்போ புளி தண்ணியை நம்ம கரைச்சி வைக்க புளி தண்ணியை ஊற்றிக்குவோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பிறகு புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வந்த பிறகு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறணும். ஏன்னா இந்த குழம்பை இந்த சாம்பாரை நம்ம தாளிக்க போகிறது கிடையாது. ஏன்னா பெங்களூரில் தாளிக்க மாட்டாங்க. அதனால் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். 1 ஸ்பூன் ஊற்றலாம், 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், நமக்கு தோது ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இதே ஓரளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வந்த பிறகு மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். மல்லித்தலை போட்டு நல்லா திருப்பி ஒரு குறைச்சி கொதிக்க விடணும். நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு ஆனத்தை இறக்கி வச்சிட வேண்டியதான். மைசூர் சாம்பார் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள்.